அது குழந்தடா. அதாவது அது குழந்தையா இருந்தாலும் எங்களோட வக்கிரத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற இந்த சொசைட்டி அப்படி இருக்குது. எதை பற்றி பேசினாலும் அதில் வந்து வக்கிரத்தை காட்டணும், உடனே வந்து கெட்ட வார்த்தை நல்லா பேசணும், இல்லை இது மாதிரி ஒன்று கீழ்த்தரமான ஒரு கமாண்டை போட்டு அதுக்கு ஒரு கீழே ஒருத்தர் இன்னொரு கமாண்ட் கீழே போட்டிருக்கேன்னா அப்போ அவங்களோட வக்கிரமான புத்தி எப்படி இருக்குது? இந்த சொசைட்டி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? ஆனால் இவங்க தான் வந்து நாங்கள் நல்லவன், நாங்கள் வந்து சூப்பர்னு சொல்லிட்டு பல இடத்துல எல்லா இடத்துலையும் தன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருக்கிறதுலே மோசமான முகமூடிகளை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க இந்த கேடுகட்ட கூட்டங்கள் தான். அது குழந்தைன்னு தெரிஞ்சும் நீ கமெண்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு உன் குழந்தை ஆடும் போது இதே மாதிரி ஒரு கமெண்ட் இங்கேருந்து வந்துச்சுன்னா அது உனக்கு வலிக்குமா? வலிக்க. ஏன்னா நீ தான் வந்து ஒரே பார்வையில் தானே சுற்றிக்கிட்டு இருக்க. நீ இல்லை, உனைய மாதிரி சுற்றுற இந்த சொசைட்டியில் இருக்க நிறைய பேர் இதே கேவலமான புத்தியில் சுற்றிக்கிட்டு இருப்பால அவனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன் இந்த ஃபேமிலிக்கு. அதாவது இந்த ஃபேமிலியில் இது மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிற ஃபேமிலி, அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும், உங்களோட குழந்தையோட டேலண்ட்டை வந்து இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் வச்சு ஆட வச்சு தான் காட்டணும் அவசியம் இல்லை. ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நல்ல ஒரு சிங்கிங் இதில் சேர்த்து விடுங்க, இல்லை ஒரு கிட்டாரிஸ்ட் அண்ட் பியானம் எது வேணாலும் எந்த டேலண்ட்டில் வேணாலும் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விட்டு அதில் கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆட வச்சு இந்த மாதிரி எச்சைகளோட கமாண்டுக்கு நம்ம குழந்தைகள் பலியாகக்கூடாது.